ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோல பாசிப்பருப்பு கோஸ் கூட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்க. கோஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம். அப்புறம் தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம். இதை நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம். அடுத்தது தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா மஞ்சள் தூள். இதில் நம்ம சுத்தமாக தனி மிளகாய் தூளோ இல்லைன்னா எந்த மசாலா தூளும் இதில் சேர்க்கப்படுறது கிடையாது. ஸோ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு குக்கர் சேர்த்துக்கோங்க. குக்கரில் தான் நம்ம சிறுபருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். கழுவி வச்சுருக்க சிறுபருப்பை நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அந்த சிறுபருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. கழுவி வச்சதுனால பவுலோட ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சாதாரணமாக நம்ம பருப்பு வேக வைக்கும் போது என்னெல்லாம் சேர்த்து வேக வைப்போமோ அதே மாதிரி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நம்ம இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தேவையான மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்துட்டு இதோடு தான் நம்ம கோஸையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பாசி பருப்புக்காக தேவையான தண்ணி சேர்த்துருக்கோம். இதோட நம்ம கோஸ் சேர்க்குறோம். கோஸ் சேர்க்கும் போது அந்த கோஸுக்கு தகுந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கிட்டு இது நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். கோஸ் வந்து நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாம். கோஸ் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கோஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கோஸையும் பருப்பையும் நல்லா நம்ம இப்போ கலந்து விட போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா கோஸும் பாசி பருப்பும் கிட்டத்தட்ட 2 விசில் ரெண்டுமே ஈவனாக வெந்துடும். அதனால் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி மட்டும் போதுமான அளவு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதே டைமில் ரொம்பவும் அதிகமாக வச்சிடாதீங்க. ஸோ நம்ம இப்போ சேர்த்துருக்க தண்ணி வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அதாவது கோஸும் அந்த பருப்புக்கும் மேலே கொஞ்சமாக தண்ணி தேய்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ நம்ம இதை அப்படியே மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 விசில் போதுமானது. 2 விசில் வச்சு எடுக்கும் போது பருப்பும் சரி கோஸும் சரி நல்லாவே வெந்து குழைவாயிடும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாசி பருப்பும் நம்மளோட முட்டை கோஸும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும். இதை நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து தாளிப்புக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் போதுமான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும். நல்ல சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இதோட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இதோட ஒரு வெங்காயம் முழுசாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை ஓரளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதோடு நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடு நம்ம கருவேப்பிலை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்து 2 கொத்து கருவேப்பிலை நல்லா அலசி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதோட அந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். அதே மாதிரி வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். கரியக்கூடாது. அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறம் இது சரியான கலரு. இந்த டைமில் நம்ம இதில் வேக வச்சு வச்சுருக்க சிறுபருப்பும் கோஸும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2த்தையும் இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நிதானமாக சேர்த்துக்கோங்க.
ஓரளவு கொஞ்சம் தண்ணி இருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி இல்லாம இந்த அளவுல இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். நம்ம காரத்துக்காக பருப்பு வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதோடு இல்லாம நம்ம தேங்காவோட காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதோட காரம் மட்டும் தான் இந்த கூட்டுக்கு. மத்தபடி மிளகாய் தூளோ, இல்ல மசாலாவோ எதுவுமே நம்ம இதில சேர்க்கல. ஸோ நம்ம காஞ்ச மிளகாய், தேங்காய், சீரகம் அந்த அரைச்ச அந்த அரைவே இதோட சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இதோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகி, அந்த தேங்காய் தெரியாத அளவுக்கு நல்லா பருப்போட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு, இதோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இத மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, இப்பவே நல்லா இருக்கு வாசனை. இந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் குறைஞ்சு, நல்லா மேஷ் ஆகி வரதுக்கு நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போறோம். அப்படியே 5 நிமிஷம் வேக விடுங்க. அது வேகறதுலயே அந்த பச்சை வாசனைலாம் போயி, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுரும். பாருங்க தண்ணி நல்லா மேல வந்துருச்சு. ஸோ நம்மளோட கோஸ் சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குழைவா இருக்கு பாருங்க. நம்மளோட இந்த கூட்டுக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.